இப்ப எதுக்கு இவ முனீஸ்வரன் கோயில போய் தங்கணும்? உன் கோவம் குறையற வரைக்கும் முனீஸ்வரன் கோவில்ல தங்கிக்கிட்டு உன் கோவம் குறைஞ்சதும் கொஞ்ச நாள் கழிச்சு சமயம் பார்த்து இந்த ஊருக்குள்ள வந்துடலான்னுதான். இங்க பாரு, அபி உன்னோட பேச்சு கேட்டு உன் லைஃப விட்டு போகணும்னு முடிவு பண்ணிருந்தா எப்பயோ அவ போயிருப்பா. ஆனா அபிக்கு உன்னை விட்டு போக மனசு இல்ல. அதான் முனீஸ்வரன் கோவில்ல போய் தங்கிக்கிட்டா. இது இப்படியே போச்சுன்னு வச்சுக்கோ, உனக்குதான் ஆபத்து. நீ உடனே இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். நாங்க தான் அபியோட ரிலேஷன் ஆச்சே, நாங்க எதுக்கு இதெல்லாம் உன்கிட்ட வந்து சொல்லணும்னு உனக்கு ஒரு சந்தேகம் வரலாம். நீ எது வேணாலும் பண்ணு, ஆனா அந்த அபி இந்த ஊர்லயே இருக்க கூடாது. அப்பதான் நீ நிம்மதியா இருக்க முடியும். அந்த அபிக்கு ஒரு முடிவு கட்டுறேன். ஒன்னு அவ இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். நம்ம நாரதர் வேலையை கரெக்டா பண்ணியாச்சு. இனிமே நாம நினைச்சபடி எல்லாம் கரெக்டா நடக்கும். வா, நம்ம சென்னைக்கு கிளம்பலாம். அம்மா, 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 அம்மா. என்னடி, என்னாச்சு? அங்க அங்க பாருங்கம்மா. அங்க என்ன சொல்லு? வந்து பாருங்க. அங்க முணங்குறான், கை கால் அசைக்கிறான். உடனே இது லட்சுமி கிட்ட சொல்லி ஆகணும். சொல்லு பானு. லட்சுமி, நீ என் வீட்ல உடம்பு முழுக்க காயப்பட்ட ஒருத்தனை பாத்துக்க சொல்லி கொண்டு வந்து விட்டல? ஆமா. அவ இப்ப கைய கால அசைக்கிறாண்டி. கைய கால அசைக்கிறானா? என்ன பானு சொல்ற? ஆமாண்டி, கைய கால அசைக்கிறான், முணங்குறான். சரி, நான் டாக்டரை கூட்டிக்கிட்டு உடனே அங்க வரேன். சீக்கிரமா வா. ஹலோ. டாக்டர் சொல்லுங்க லட்சுமி மேடம். அப்படியா? சரிங்க மேடம், நீங்க கிளம்புங்க, நான் நேரா இங்க வந்துடுறேன். சரி வாங்க. பவித்ரா, சொல்லுங்கம்மா. நான் அவசரமா வெளியில போறேன். மேனேஜர் வந்த உடனே இன்னைக்கான என் ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையும் கேன்சல் பண்ண சொல்லிடு. சரிங்கம்மா.
சொல்லு. மேடம், லட்சுமி மேடம் எங்கேயோ அவசரமா கார்ல தனியா போறாங்க. அந்த லக்ஷ்மி தனியா அவசரமா எங்கேயோ போறானா? அப்ப கண்டிப்பா அவ மறைச்சு வச்சிருக்கவன பார்க்கதான் போறா. நீ லக்ஷ்மிய ஃபாலோ பண்ணி அவ எங்க போறான்னு கண்டுபிடி. ஓகே மேடம். எங்க காரை காணோம்? எங்க போனாங்கன்னு தெரியலையே. என்னாச்சு? லட்சுமி மேடத்தை ஃபாலோ பண்ணிட்டே வந்தேன் மேடம். திடீர்னு மிஸ் ஆயிட்டாங்க மேடம். எங்க போனாங்கன்னு தெரியல மேடம். ஏய் முட்டாள், எங்க போனானே தெரியலன்னு இப்படி கேர்லெஸ்ஸா சொல்லிட்டு இருக்க? பக்கத்துலதான் எங்கேயாவது போயிருப்பா, நீ நல்லா தேடி பாரு. சரிங்க மேடம். பானு, வா லட்சுமி. பானு டாக்டர் வரல? இதோ வந்துட்டு இருக்காரு. பேஷண்ட பார்க்கலாமா? பார்க்கலாம் வாங்க. கை காலெல்லாம் அசைக்கிறான்னு சொன்ன, எந்த மூமெண்ட்டும் இல்லையே. இல்ல லட்சுமி, நான் வந்து பாக்கும்போது முனங்கனா விரல்ல அசைச்சான். இருங்க, பேஷண்ட செக் பண்ணி பார்த்துட்டு சொல்றேன். டாக்டர், என்னாச்சு? ட்ரீட்மெண்ட் நடக்கிறதால பேஷண்டோட ஹெல்த்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. அதனாலதான் அவருக்கு உடல் அசைவு, முனங்கள் இது எல்லாமே வந்து போயிருக்கு. இது நல்ல சைன் தான். பேஷண்ட் சீக்கிரமா குணமாயிடுவாரு. அப்போ இப்போ கட்ட பிரிச்சு பேஷண்ட் முகத்தை பார்க்க முடியாதா? முடியாது மேடம். என்னாச்சு மேடம்? இல்ல, இவன் கைய கால அசைக்கிறான்னு பானு போன் பண்ணி சொன்ன உடனே இவன் குணமாயிட்டான். கட்ட பிரிச்சு இவன் முகம் எப்படி இருக்கும்னு இவன் யாருன்னு பாக்கலாம்னு நினைச்சேன். அது முடியாதுன்னு சொல்லிட்டீங்களா? அதான் கொஞ்சம் அப்செட்டா இருக்கு. அப்செட் ஆக வேண்டிய அவசியம் இல்ல மேடம். பேஷண்ட் சீக்கிரமா குணமாயிடுவாரு. இன்னும் கொஞ்ச நாள்ல அவர் முகத்தை நீங்க பார்க்கலாம். டோன்ட் வரி. அப்ப நான் கிளம்புறேன் மேடம். தேங்க்யூ டாக்டர்.
லக்ஷ்மி ஃபீல் பண்ணாத, எல்லாம் சரியாயிடும். சரி, நான் வரேன். நீ இவனை பத்திரமா பாத்துக்கோ. நான் பாத்துக்கிறேன். ஆமா லக்ஷ்மி, நீ வந்து காசத்துமே கேக்கலையே, எப்படி வந்த? கார்ல தான் வந்தேன். இவன் இங்க இருக்கிற விஷயம் யாருக்கும் தெரிஞ்சிட கூடாதுங்கிறதுக்காக காரை பக்கத்து தெருவுல பார்க் பண்ணிட்டு வந்திருக்கேன். நான் வரேன். சரி, ஓகே. லட்சுமி மேடம் கார் இங்க இருக்கே. காரை இங்க விட்டுட்டு நடந்து எங்க போயிட்டு வர்றாங்க? சொல்லு, என்னாச்சு? லக்ஷ்மியை பாத்துட்டியா? பாத்துட்டேன் மேடம். லட்சுமி மேடம் கார் ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டு நடந்து போய் யாரையோ பாத்துட்டு வந்து கார் எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. லக்ஷ்மி காரை நிறுத்திட்டு நடந்து போய் யாரையோ பாத்துட்டு வந்தானா? அப்போ அது கண்டிப்பா அவ மறைச்சு வச்சிருக்க ஆளதான் இருக்கும். இந்த லக்ஷ்மி எங்க போயிட்டு வந்தான்னு உனக்கு தெரியலையா? தெரியல மேடம். அந்த லக்ஷ்மி மறைச்சு வச்சிருக்க ஆளு அந்த ஏரியால தான் எங்கேயோ இருக்கான். நீ அந்த ஏரியாவை நல்லா அலசி ஆராய்ஞ்சு அவ எங்க இருக்கான்னு கண்டுபிடி. சரிங்க மேடம். அபி, 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 இருக்கியா இல்லையா? சஞ்சீவ். அபி, சஞ்சீவ். சஞ்சீவ். வந்துட்டியா சஞ்சீவ்? நீ என்ன தேடி வருவேன்னு எனக்கு தெரியும். என் கூட வா. வீட்டுக்கா சஞ்சீவ்? வான்னு சொல்றேன்ல. வா. இரு சஞ்சீவ், பூசாரி கிட்ட சொல்லிட்டு வரேன். அதெல்லாம் அப்புறம் சொல்லிக்கலாம், வா. சஞ்சீவ்.
சஞ்சீவ் பைக்ல பார்த்து பொறுமையா கூட்டிட்டு போ. ஏன்னா வயித்துல நம்ம பாப்பா இருக்குல்ல. ம் போலாம். இறங்கு. சஞ்சீவ் எதுக்கு இங்க இறங்க சொன்ன? பைக்ல ஏதாவது ப்ராப்ளமா? சொல்றேன் வா. சஞ்சீவ் வா. சஞ்சீவ் என்ன பாக்குற? ஊரை விட்டு போக சொன்னா ஊரை விட்டு போகாம ஊருக்கு வெளியே இருக்கிற முனீஸ்வரன் கோயில போய் தங்கி இருக்க. எம்பட்டு திமிர் இருந்தா அப்படி பண்ணிருப்ப. திமிரெல்லாம் ஒண்ணும் இல்ல சஞ்சீவ். நான் ஊரை விட்டு போலான்னு தான் நினைச்சேன். ஆனா என்னால அது முடியல. எனக்கு உண்மையில இருக்கிற லவ் தான் என்னை இந்த ஊரை விட்டு போக விட மாட்டேங்குது. 1000 தான் இருந்தாலும் என்னால உன்னை விட்டு பிரிஞ்சு போக முடியல சஞ்சீவ். நீ என்ன ஊருக்குள்ள தானே வரக்கூடாதுன்னு சொன்ன. அதான் ஊருக்கு வெளியே முனீஸ்வரன் கோயில்ல தங்கியாவது உன்னை தூரத்துல இருந்து பார்த்து வாழ்ந்துடலான்னு அந்த கோயிலே தங்கிட்டேன். உடம்புல ஒட்டிக்கிட்டு இருக்க அட்டை நம்ம ரத்தத்தை குடிக்காம நம்மள விடாதுன்னு சொல்லுவாங்க. இதே மாதிரிதான் நீயும் என் நிம்மதியை கெடுக்காம என்ன விட்டு போக மாட்டல. இரு காலி பண்ற. என்ன பாக்குற? உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போவேன்னு நினைச்சியா? ஒரு வழி பண்ண தாண்டி இங்க கூட்டு வந்தேன். என்னல பாக்க? இப்ப நம்ம எங்க இருக்கோம் தெரியுமா? நம்ம நடு காட்டுக்குள்ள நிக்கிறோம். இந்த காட்டுல எல்லா தசையும் ஒரே தசையா தான் தெரியும். செல்போன் டவர் கூட இருக்காது. ராவுல இந்த காட்டுக்குள்ள இந்த சென்னை ஓனாய் எல்லாம் இறதேடி வரும். அதுங்க ஆளை பார்த்து சின்ன வச்சுக்க கூட்டமா வேட்டையாடி தின்னுபிடும். சாதாரணமா விவரம் தெரிஞ்சவங்களே இந்த காட்டுக்கு வந்தா பொழுது சாயறதுக்குள்ள காட்டை விட்டு வெளியே போயிடுவாங்க. இல்ல சென்னைக்கு இரையாக வேண்டியதான். உன்ன மாதிரி இந்த காட்டை பத்தி தெரியாதவங்க எல்லாம் இந்த காட்டுக்குள்ள சிக்கனா சொல்லவே வேண்டியதில்லை. இங்கனக்குள்ளேயே கண்டிப்பா சாவுதான். இது வரைக்கும் இந்த காட்டுல சென்னை கூட்டம் கடிச்சு 40 பேர் செத்துருப்பாங்க. நீ 41வது ஆள். என்னை விட்டு உன்னால பிரிஞ்சு போக முடியலையா? இந்த காட்டிலேயே இருந்து சென்னை கிட்ட கடிபட்டு சாவு. சஞ்சீவ் பாப்பா வயித்துல உதைக்குது சஞ்சீவ். என்னால வலி தாங்க முடியல. என்ன என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ சஞ்சீவ். டிராமா பண்றீங்களோ? இந்த நடிப்புக்கெல்லாம் ஏமாற ஆளு நான் இல்ல. ஐயோ நம்பு சஞ்சீவ், நான் சொல்றது உண்மைதான். என் வயிறு ரொம்ப வலிக்குது சஞ்சீவ். வலிச்சா அந்த வலியோடைய சாவு. சஞ்சீவ் நான் சொல்றது கேளு. சஞ்சீவ் நான் சொல்றது உண்மை. சஞ்சீவ் அம்மா. சஞ்சீவ் சஞ்சீவ்
சஞ்சீவ், நான் போய் சொல்லல சஞ்சீவ். எனக்கு நிஜமாவே வலி தாங்கல. ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போ சஞ்சீவ், என்ன காப்பாத்து சஞ்சீவ். அபி 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 ஏய் அபி அபி